ம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான மற்ற விடயங்களுக்கு போவோமேயானால், வடக்கு மற்றும் கிழக்கு இரண்டாக பார்ப்போமேயானால், வடக்கிலே தமிழரசு கட்சி, அதே வேளையிலே சுயேட்சை கட்சிகள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் அவர்களுடைய அணி எல்லாம் தனித்தனியாக வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுகின்றனர். இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்பொழுது இந்த கட்சிகளின் செயற்பாடு தமிழ் மக்களுடைய வாக்கை பிரிக்கும் அல்லது இது சரியான விடயத்தை செய்கின்றார்களா? நிச்சயமாக நாங்கள் உண்மையில் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை உடைய எதிர்பார்ப்புகள் படுதோல்வி அடைந்திருக்கின்றன என்ற உண்மை. என்றால் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபடுத்திய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக ஒன்றுபடுத்திய 7 கட்சிகளையும் கூட ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுத்த பிழையான முடிவின் காரணமாக, வரலாற்று தவறு காரணமாக 7 கட்சிகளை கூட ஒன்றாக வைத்திருக்க முடியாத துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது 5 கட்சி தான் மிஞ்சி இருக்கிறது. விக்னேஸ்வரன் தனியாக போட்டியிடுகிறார். ஐ கணேசன் அதிலிருந்து வெளியே போட்டு செய்து விட்டார். இப்பொழுது இந்த நிலையில் மேலும் கட்சிகள் ஒரு ஒற்றுமையை நோக்கி நாங்கள் ஒரு ஐக்கிய முன்னணியாக இவர்களை எல்லாம் ஒன்று திரட்டப் போவதாக நாங்கள் மக்களை திரட்டி எடுக்கிறோம், எல்லோரையும் ஒன்றுபடுத்துகிறோம் என்று சொல்லி மீண்டும் பழைய பூச்சிய நிலைக்குத்தான் போய் இருக்கிறது. மீண்டும் ஒரு மோசமான பிளவு நிலைக்குள் தமிழ் அரசியல் சென்றிருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு எல்லோருக்குமான ஒரு படிப்பினையாக மாறப்போகிறது. இது மிகவும் நெருக்கடி வாய்ந்த பாராளுமன்ற தேர்தலாக மாறப்போகிறது. அதிக அளவில் வாக்குகள் கட்சிகள் மோதி வாக்குகள் சிதறப்போகின்றன. இதனால் எதிர்த்தரப்புகள், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் 2 ஆசனங்களை பெற்றால் கூட அது ஆச்சரியமானதல்ல இந்த முறை இருக்கின்ற நிலைமை. அதே போன்று கிழக்கு மாநிலத்தில் முஸ்லிம்கள் அதிக ஆசனங்களை பெறப்போகின்றார்கள். திருவோணமலை ஆசிரியம் பெருமளவுக்கு பறிபோக போகிறது. அம்பாறை ஏற்கனவே பறிபோனது மீண்டும் பறிபோக போகிறது. அம்பாறையிலும் திருவோணமலையிலும் இந்த 2 நாட்கள், இந்த 3 நாட்களாக பல ஒற்றுமை முயற்சிகளுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆனால் இன்று இலங்கை தமிழரசு கட்சி சொல்லிவிட்டது, நாங்கள் தனியத்தான் போகிறோம். அப்படி என்றால் நிச்சயமாக சங்க சின்னத்திலும் வீட்டு சின்னத்திலும் போட்டியிட்டால் சின்னம் பிரதித்துவம் இல்லாமல் போகும். இவற்றின் மீதெல்லாம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தகுதியை இப்பொழுது தமிழ் மக்கள் பொதுச்சபை இழந்து விட்டது. நாங்கள் அரசியலில் பங்களிக்க மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினால், நாங்கள் ஒதுங்கிய காரணத்தினால் இந்த கட்சிகள் மீது எங்களுக்கு இருந்த அந்த கிரிப்பை, அந்த பிடியை இழந்து விட்டோம். இல்லாவிட்டால் நாங்கள் இப்பொழுது தீர்மானகரமான சக்தியாக இதில் இருந்திருப்போம். நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் திருவோணமலையில் இப்படித்தான் நிற்க வேண்டும், அம்பாறையில் இப்படித்தான் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் இறங்கி மக்கள் மத்தியில் செல்ல வேண்டி வரும் என்று அவர்களை நிர்பந்தித்திருக்கலாம். இவர்கள் இந்த ஆசனங்களை எல்லாம் இவர்களுக்கு கொடுங்கள் என்று நாங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது வாய்ப்பை தவற விட்டு போட்டு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கோம். இதுதான் உண்மை. இந்த தேர்தலில் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் மோதல்கள் இருந்தாலும் தமிழர் ஒருவரிடம் தான் செல்ல போகிறது. யார் ஒருவர், அவர் எந்த கட்சியாகவும் இருக்கலாம், யார் ஒரு தமிழரிடம் போகும். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அப்படி இல்லை, நிலைமை மோசம். அது தமிழரிடம் போகாது, அது மற்ற இனத்தவர்களிடம் போகும். தீர்மானம் வந்து ஒரு குழந்தை பிள்ளைக்கு கதை சொல்ற மாதிரி என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்றதுக்காக இவ்வளவு செலவழித்து இவ்வளவு ஒன்றை உருவாக்கிய பொழுது இப்பொழுது நீங்கள் பிரிந்து சென்று உங்களுக்கு விரும்பிய மாதிரி செய்யலாம் என்று சொல்வது வந்து எந்த வகையில் அவர்கள் அல்லது அந்த நீங்கள் அவர்களோடு இருந்தவர்கள் கேட்டு அல்லது அந்த திரட்சியை மீண்டும் உருவாக்க முடியாமல் போயிருக்கின்றதே. நிச்சயமாக முடியாமல் தான் போனது. நான் வந்து இப்ப நான் உங்களை சொல்றேன், இப்போ ஒரு ஃபோரம், நாங்கள் வந்து ஒரு 40 அமைப்புகள் இருக்கிற ஒரு ஃபோரத்தில் நாங்கள் 5 பேர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். 45 பேர் 40 பேர் சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் எங்களால் அவர்கள் மீது எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. அடிக்கிற நடைமுறை பிரச்சனை இது. ஜனநாயகம் அப்படித்தான். நாங்கள் முடிவென்றால் ஜனநாயகத்தின்படி பெரும்பான்மையாக சொல்லுகிற கருத்து சரி என்ற கருத்தாக, அல்லது அதுதான் முடிவென்று எடுக்கப்படுகிற பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது என்பதுதான் உண்மை. பேராசிரியர் கணேசலிங்கம் என்னோடு அந்த விடயத்தில் உறுதியாக இருந்தார் என்பது உண்மை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அப்படி இருக்கவில்லை. நிச்சயமாக இப்பொழுது தமிழ் மக்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி அருண்குமார் திசாநாயக்காவின் கட்சி இப்பொழுது தமிழ் மக்களிடையே தங்களுடைய அலை பேசுவது, அதாவது ஏற்கனவே அவங்களுடைய நேர் அறிவுலாம் குறிப்பிட்டது போன்று தமிழ் மக்களிடையே ஒரு நல்ல மதிப்பை பெறுவது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய தமிழ் கட்சிகள் பிரிந்திருப்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு
வாக்காளர் வேட்பாளரை நிறுத்தி அதனூடாக தன்னுடைய வாக்கை பெறுவார்களே ஆனால் அது இந்த பொது தேர்தலில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒன்றாக தன்னுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கூட்டுவதன் ஊடாக இங்கே ஒரு தங்குபால அரசாங்கம் உருவானால் எங்களுக்கு தேவையான சிலவற்றை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடிய நிலைமை இருக்கும் என்று எதிர்பார்த்த வேளையில் அவர்கள் அங்கே பிரதிநிதிகளை பெற்றுவிட்டால் என்ன நிலைமையாக மாறும் நீங்க நினைக்கின்றீர்கள்? இது ஒரு மிக சிக்கலான நிலைமை. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இப்ப கோட்டாபய ராஜபக்ச போன்ற ஒருவர் கோட்டாபய ராஜபக்ச போன்று அனுரகுமார பேசியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இங்கே தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தீர்க்க வேண்டிய எந்த அவசியம், அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் தானே தீர்க்க வேண்டும். இங்கே இருப்பது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான். அப்படி அனுரகுமார சொற்களை பாவிக்கவே அவர் சொல்லுகிறார், நான் எல்லோருக்கும் ஜனாதிபதி, வாக்களித்தவர்களுக்கும் ஜனாதிபதி, அளிக்காதவருக்கும் ஜனாதிபதி. ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும், இன மத பேதங்களை கடந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு குரலை முன்வைக்கிறார். இந்த பின்னணியில் ஊழலற்ற ஒரு அரசையும் உருவாக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். என்பிபி என்பது ஒரு அலையாக இப்பொழுது மாறி இருக்கிறது இலங்கை தேவையில். அது இப்பொழுது பொதுவாக ஒரு அலை எழும்புகின்ற பொழுது அந்த அலையோடு அலையாக போகின்றவர்கள் அதிகம். அப்படி தமிழ் மக்கள் மத்தியிலும் ஆங்காங்கே நாங்கள் சிலரோடு பேசுகின்ற பொழுது, ஒரு முச்சக்கர வண்டி சாரதியோடு பேசுகின்ற பொழுது, ஒரு ஆசிரியரோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப உதாரணமா நீங்கள் திருவோணமலை எடுத்தால், திருவோணமலையில் தமிழ் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குரல் இருக்கிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் ஒரு தமிழ் இளைஞரை பொழுது போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே கொஞ்சம் அறிமுகமானவர். சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தமிழ் பிரதிநிதி தானே வேணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அவர் அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த பொடியன் வந்து விட்டு போவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்கின்ற அளவுக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அதே போன்று அங்கே ஏற்கனவே அவர் அறிவழகன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். இந்த பார்ப்போமேற்றும் இதுகளும் வாங்குறவர்கள் வெல்லுவதை விட அவர் வேற கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நல்லவராக இருந்துட்டு போட்டுமே நமக்கு என்ன என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். இப்படி என்றால் இந்த தமிழ் தேசியம் பேசி பேசி எல்லோரும் ஏமாற்றிக் கொண்டிருப்பதான ஒரு கருத்தும் சாதாரண மக்கள் மத்தியில் உருவாகிறது. இவர்கள் சும்மா இப்படித்தான் தேசியத்தை தேர்தல் காலத்தில் பேசுவார்கள், இவர்கள் பேசுவதெல்லாம் இவர்கள் ஒரு பொய்க்கூட்டம் என்ற மாதிரியான கருத்துக்கள் ஒரு சாதாரணமாக நியாயப்படுத்தக்கூடிய கருத்துக்களாக மாறி இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் ஒரு சிக்கல் தான், இது ஒரு மிக சிக்கலானது. ஆனால் இதில் உள்ள ஆபத்து என்னவென்றால், தேசிய மக்கள் சக்தி அவர்கள் ஊழலற்ற அரசை உருவாக்குகிறார்கள், நல்லவர்கள், அதெல்லாம் அப்பால் தமிழ் அரசியல் பிரதித்துவம் என்பது தமிழ் அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது, தமிழ் தேசிய அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த பிரதித்துவங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது நாங்கள் எதை முன்வைத்து எங்களுடைய அடையாளத்தை காண்பிப்பது? திருவோணமலை ஒரு பிரதித்துவம் விளக்கப்பட்டால், ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை பிரதித்துவம் விளக்கப்பட்டது. இப்போ இம்முறையும் தமிழரசு கட்சி அங்கே நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சின்னத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறது, இங்கே திருவோணமலையிலும் எவருக்கும் இடம் தர மாட்டோம் என்று சொல்லுகிறது. இந்த பின்னணியில் அவர் ஜனநாயக தேர்தலில் எல்லோரும் பங்கு கொள்வார்கள். பங்கு கொள்கின்ற பொழுது பிரிந்து ஆசனங்கள் இல்லாமல் போகின்றன. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் அல்லது எந்த ஒரு உடன்பாட்டுக்கும் மற்றவர்கள் இணைந்து பயணிக்க தயாராக இல்லை. இந்த நிலையில் ஒரு பாரிய பின்னடைவைத்தான் இந்த தேர்தல் எல்லோருக்கும் படிப்பினையாக கொடுக்க போகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது மற்ற கட்சிகள், இந்த தென்னிலங்கை கட்சிகளிலே சேர்ந்த தமிழர்கள் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த காலப்போக்கிலே கட்சியோடு அடிபட்டு சென்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களால் எதையும் சாதித்ததாக இதுவரைக்கும் நாங்கள் அறிந்ததில்லை தானே? நிச்சயமாக. இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப தென்னிலங்கை கட்சிகள் தமிழ் பிரதிநிதிகளை நிறுத்தி வெற்றி பெறுவது என்பது முதலில் அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து சில விஷயங்களை செய்வார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த விடயம் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, நாங்கள் தமிழ் மக்கள் சார்பில் அதாவது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்லது சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசுகின்ற பொழுது, அந்த தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய, தமிழ் தேசிய அரசியலை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக எங்களை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் ஒரு பிரதிநிதிகள் இருப்பது அவசியம். அந்த பிரதித்துவங்களை நாங்கள் முற்றிலும் இழந்து போனால் நாங்கள் அந்த அடிப்படையில் யாருடனும் பேச முடியாது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியில ஒருவரை வெல்ல வைக்கலாம், ஆனால் அவர் அந்த தேசிய மக்கள் சக்தியின் அங்கமாக இருந்து கொண்டு அந்த தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து கொண்டுதான் கருத்துக்களை முன்வைக்கலாமே தவிர அவர் தமிழ் தேசிய இனத்தின் அபிலாஷை என்ற கருத்தை முன்வைக்க முடியாது.
அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தமிழ் பிரதிநிதித்துவம் எவ்வளவு முக்கியம் என்பது நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் அப்படி கூடாதவராக இருக்கலாம். நல்ல ஒரு மயில் திருவண்ணாமலையை நீங்கள் எடுத்தால் அதுக்கு முதல் இருந்த திரு இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் என்ன செய்தார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் சிக்கல் இருக்கிறது அந்த கேள்விக்கு. ஆனால் ஒரு பிரதிநிதித்துவ ஒரு தமிழ் மக்கள் வாழுகிற இடத்தில் ஒரு தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போகுது என்பது அந்த அந்த அடையாளம் சார்ந்த ஒரு கேள்வியை உருவாக்குது. அதை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்பதுதான் இந்த பிரதித்துவ அரசியலில் உள்ள அடிப்படை. அதை நாங்கள் இழந்து விட்டால் அதன் பிறகு எங்களுக்கு குரல் இருக்கா? நிச்சயமா. இப்பொழுது வயது வந்தவர்கள் நாங்கள் தேர்தலில் இருந்து விலகி இளையவர்களை தேர்தலில் பங்களிப்பு செய்ய விட வேண்டும் என்று குறிப்பாக எல்லா கட்சிகளும், குறிப்பாக தமிழ் அரசு கட்சி குறிப்பிட்டது. சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் வயது போனவர்கள் விலத்தி இளையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி. இலங்கையிலே வயது போனவர்கள் என்றால் எத்தனை வயது என்று இப்பொழுது தெரியவில்லை என்று சொன்னால், அவ்வாறு கூறியவர்களே இப்பொழுது தேர்தலிலே தாங்கள் நிற்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது கேவி தவராஜா மற்றும் சேனாதி ராஜா ஆகிய இருவர்களும் பதவி விலகி இருக்கின்றார்கள். மற்றும் பலரும் வயது வந்தவர்கள் தாங்கள் விட்டு விலகி மற்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது அங்கே புதியவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி புதியவர்களை விடுவதாக தாங்கள் விலத்தி விட்டால்தான் அதை புதியவர்களை ஏற்றுக்கொண்டதாக இருக்கும். தாங்களும் இருந்து கொண்டு விடுவதை பற்றி, புதியவர்கள் இணைத்துக் கொள்வதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அடிப்படை என்னென்றால், இப்பொழுது மேல் நான் அதுக்காக நீண்ட அனுபவங்கள் கொண்டவர்களை எல்லாம் உடனே வீட்டுக்கு போகுமாறு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஒரு தலைமைத்துவம் என்பது அதாவது தமிழ் சமூகத்தின் மத்தியில் தலைவர்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உதாரணமாக 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை இருந்து விட்டார். அவர் 4வது தரம் போய் 3 தரம் செய்ய முடியாத 4வது தரம் போய் அவர் என்ன செய்ய போகின்றார் என்ற கேள்வி இருக்குது. அது ஏற்கனவே 2 தடவை தேர்தலில் தோல்வியிட்டவர்கள் திரும்பியும் நாங்கள் போட்டியிடுவோம். இப்பொழுது பலர் அப்படி போட்டியிடுகிறார்கள். அதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் இவைகள் எல்லாம் தவறானது. என்றால் இவர்கள் எல்லாம் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். அதே நேரம் ஆற்றல் உள்ளவர்களுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது 45 வருஷம் நாங்கள் இருக்கிறோம், 50 வருஷம் இருக்கிறோம் என்று சொல்வதில் ஒரு பிரயோசனம் கிடையாது. இப்போ வயது என்பது இப்போ பொதுவாக ஒருவருடைய, அதாவது ஒருவர் ஆக்டிவாக ஒரு வினைத்திறனோ செயற்திறனோடு செயற்பட முடியாத அளவிற்கு அவர் உடல் ரீதியாக பலவீனமடைகின்ற பொழுது அவர் இந்த ஒரு பதவிகளிலிருந்து விலகிக் கொள்வது ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும். அதே நேரம் இப்பொழுது நீங்கள் சொன்ன திரு மாவை சேனாதி அவர்கள் எல்லாம் அவர் உடல் ரீதியாக தளர்ந்திருக்கிறார். அவரால் இனி இந்த அரசியலில் அரங்கில் செயல்பட முடியாது. அவர் எப்பொழுதோ விலகி இருக்க வேண்டும். அதே போன்று இன்னும் பலர் இருக்கிறார்கள், இவர்கள் விலக வேண்டும். அதே நேரம் ஏற்கனவே தேர்தலில் தொடர்ந்து தோல்வியடைந்து விட்டு மீண்டும் தேர்தலில் ஆசனங்களை பெற்று போட்டியிடுவது, இப்படியானவர்கள் விலக வேண்டும். ஆனால் இம்முறையும் அப்படி பலர் போட்டியிடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் விலக வேண்டும். இளைஞர்கள் என்று சொல்லுவது அதுக்காக சிறியவர்களை, அனுபவம் இல்லாதவர்களை அல்லது ஆக குறைந்த சில அடிப்படையான இந்த அரசியல் தொடர்பான எந்த ஒரு பயிற்சியும் இல்லாதவர்களை கொண்டு விடுவது அல்ல. அவர்கள் எங்களிடம் 3 வகையில் இலங்கை தீவில் அரசியல் ஈடுபடுவதற்கு வாய்ப்புண்டு: உள்ளூராட்சி தேர்தல், மாகாண சபை, நாடாளுமன்றம். ஆகவே உள்ளூராட்சியில் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை அதற்குள் அரசியல் ரீதியாக தயார்படுத்தலாம். அதிலிருந்து சில தகுதியானவர்கள் மாகாண சபைக்கு செல்ல முடியும். மாகாண சபையில் இருந்தவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுடைய ஆற்றல் ஆளுமை எல்லாம் தெரிய வருகின்ற பொழுது அவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்லலாம். இப்படித்தான் அந்த விடயம் திட்டமிடப்பட வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் தான் நரேந்திர மோடி. அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி குஜராத்தை மேனேஜ் பண்ணினார், அதை எப்படி முகாமை செய்தார் என்பதை கொண்டுதான் அவரிடம் இந்த நாட்டை கொடுத்தால் நாட்டை முகாமை செய்வார் என்ற ஒரு முடிவுக்கு RSS வந்தது. அவரை உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவரிடம் அந்த ஆற்றல் இருந்தது. அப்படி நாங்கள் உள்ளூராட்சி, மாகாண சபை எல்லாவற்றிலும் புதியவர்களை அனுப்பி அவர்களை கண்காணித்து அவர்களை பயிற்சி செய்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் சமுதாயத்தின் மத்தியில் தலைவர்கள் உருவாகும். இது கதிரையை நாங்கள் 75, 80, 85 போனாலும் நாங்கள் கதிரையை விடமாட்டோம் என்றால் நிச்சயமாக புதியவர்கள் வர முடியாது, ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவாக முடியாது. இந்த விடயத்தில் தான் நாங்கள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் தொடர்ந்தும் தவறு செய்து கொண்டிருக்கின்றன.